அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தளபதி விஜய் ரொம்பவே அமைதியாக போயிட்டு இருக்காரு. ஏன்னா கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தளபதி தொண்டர்களும் சரி தளபதியும் சரி அமைதியாக தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு மற்ற கட்சிக்காரங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தளபதி விஜய் அமைதியாக இருந்தாலும் தளபதி விஜயை பற்றி பேசாத கட்சி தலைவர் இல்லை. விவாத மேடையாக இருந்தாலும் சரி, அது பொதுக்கூட்ட மேடையாக இருந்தாலும் சரி, தளபதி விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்த தளபதி விஜயை பற்றி தான் இப்போ அரசியல் நகர்வு நடக்குது. ரீசெண்டாக திரிஷா மேடம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோவை பற்றி நம்ம அரசியல் பண்ணதுக்காண்டி தளபதி விஜய் இப்போ எடிட் பண்ணி அதை பின்னாடி இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எச்சத்தனமான வேலையெல்லாம் இல்லையா? இது யார் பார்ப்பாங்கன்னு தெரியும். தளபதி விஜய்கிட்ட மோதணும்னு வச்சு நான் நேரடியாக மோதணும். அதுக்கு இப்படியா ஏதாவது பண்ணி கெடுத்து அவருடைய பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப அலையிறாங்க. இது நல்லாவே தெரியுது. எந்த பருப்பு வேலையும் ஆகாது. எவ்வளோதான் என்ன தான் பண்ணாலுமே விச்சுவல் வாரிசு அதை உடச்சி எடுத்துருவாங்க. அது நல்லாவே தெரியும். தளபதிக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறது விச்சுவல் வாரிஸ் மட்டும்தான். அது என்ன தான் பண்ணாலுமே வேலைக்கு ஆகாது. 2026 தளபதி விஜய் தான் முதலமைச்சர் ஆவார். என்ன தான் நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா தளபதி விஜயோட அரசியல் நகர்வு இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கரூர் சம்பவம் மக்களை சந்திச்சதுக்கப்புறம் இனிமேல் வெயிட் பண்ணி பார்ப்போம்.